ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்து இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, பெரிய நாயகி அன்னையினுடைய பக்தர்களே, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்த்ததில். இன்னைக்கு லீவு நாள், சனிக்கிழமை, மாதாவை தேடி இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கிறீங்களே, உங்கள் பாதங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 3 ஃபாதர்ஸ் இங்கே இருக்கிறோம். தந்தை சிங்கராயன் நமது மறை மாவட்டத்தில் தன் வாழ்வையே நற்செய்தி பணிக்கென தந்தவர். மக்களுக்கு இறை அனுபவம் பெறவே தனது பணி என வாழ்கிறவர். அந்த தந்தை நமக்கு பங்கு தந்தையாக இந்த திருத்தலத்தின் அதிபராக இருக்கிறார். எங்கள் எல்லாருடைய ஆசீர் விசேஷமாய் எந்த காரியத்திற்காக நீங்கள் அன்னையை தேடி வந்தீர்களோ அவற்றை இன்று நீங்கள் பெற்று செல்ல எங்களது எளிய ஜெபங்கள் உங்கள் எல்லாருக்கும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த நாளில் மறையுறை கருத்தாக திருப்பாடல் 145 திருவசனம் 18 நாம் அழகாய் இன்று பதிலுரையாக பாடிய பதிலுரை பாடலின் பல்லவி வரிகளை உங்களோடு சேர்ந்து நான் சிந்திக்க விரும்புகிறேன். யாராவது சொல்லுவீங்களா என்ன வசனம்னு? அந்த ஒரு வரி மட்டும் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து மீண்டுமாக அந்த பல்லவி மட்டும் பாருங்க. அதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய கருத்து. எனவே அந்த வரிகளை உணர்ந்து இப்ப மீண்டுமாக ஒரு முறை பாடலாம். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்மையில் இருக்கின்றார். எல்லாரும் சேர்ந்து மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்மையில் இருக்கின்றார். நம்ம ஜெபிக்கிறப்ப கடவுள் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதான் டேக் ஹோம் மெசேஜ் இன்னைக்கு. நம்ம ஜெபிக்கிறப்பலாம் ஆண்டவர் நம்மோடு வருகிறார். அழகா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, when we pray God acts. நாம் ஜெபிக்கும் போது கடவுள் செயல்படுகிறார். நேற்று இரவு ஒரு 10 மணிக்கா என்ன சொல்லலாம் மக்களுக்கு, ஆண்டவரே ஜெபத்திலே என் வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு அருமையான ஒரு இன்சிடென்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணி அப்படியே தூங்கி போயிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். நைட்ல ஒரு கனவு, அதிபயங்கரமான கனவு.
என்ன கனவு பாருங்க, கடவுள் எப்படியெல்லாம் குருக்களை வழி நடத்துறாங்க பாரு. நான் கேட்டது ஜெபம் ரிலேட்டடா எனக்கு ஏதாவது ஒன்று மக்களுக்கு சொல்லணும் நாளைக்குன்னு சொல்றேன். நேற்று இரவு கனவு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப எங்க அம்மா என் பக்கத்துல படுத்திருக்காங்க, எங்க அண்ணன் என் பக்கம் இருக்கிற, அப்படி வீட்டுல ஒரு பாம்பு. அந்த வீடு ஒரு அறை மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஒரு அறையில வீட்டில இருந்தே ஒரு பெரிய மரம் வெளியில போகுது, பெரிய மரம். ஆனா அந்த மரத்தினுடைய பெரிய அடர்த்தியா இருக்குது அதனுடைய இலைகள் எல்லாம். எங்க வெளியில போய் பார்க்கறதெல்லாம் முடியல. நான் ஆனா பாம்பை பார்த்துட்டேன். பாம்பு மரத்துல ஏறுது. எங்க அண்ணன்ட்ட சொல்றேன், பாம்பு இருக்கு, அடிக்கணுங்கிறேன். அவன் டயர்டா இருக்கு விமல், படுக்கலாம் விடு, அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, இன்னாரும் எங்கேயாவது போயிருக்குங்கிறான். அம்மா கவலைப்படாம படுப்பா, பார்த்துக்கலாங்கிறாங்க. நானு தூக்கம் வருமா பாம்பை பார்த்தவனுக்கு? எங்க தூங்குறது, நம்ம அடிச்சே ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு ஒரே டிஸ்டர்ப்டா இருக்கிறேன். மதலமுத்து ஃபாதர் அங்க வர்றார், நம்ம டைசஸ் ஃபாதர். அவர் என்னடா அதெல்லாம் பாம்பு தான், 3 பேர் இருக்கிறான்ல உன் கூட, அதெல்லாம் பார்த்துக்கலாம், படுன்றாங்க. எனக்கு டிஸ்டர்ப்டு. லைட்டை வேற ஆஃப் பண்ணிட்டாங்களே, கண்டிப்பா பாம்பு கீழே வரும். இப்ப ஐயோ என்ன பண்றது, நல்ல பெரிய பாம்பு. நான் பார்த்துட்டேன். ஐயோ இயேசுவேன்னு யோசனை பண்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு இங்கதான் பாருங்க ட்விஸ்ட. சரி பேசாம ஜெபிச்சிடலாம். நம்மளால முடியாத ஒரு காரியத்திற்கு ஜெபிச்சிடலாம். ஜெபிச்சாவது நம்ம பிழைக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடவுள் என்ன விடுறாரோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலான்னு சொல்லி மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கனவு போயிடுச்சு. முழிச்சு பார்த்தா எங்க இருக்கிறேன்? என் ரூம்ல இருக்கிறேன். என் ரூம் ஒரு சாதாரண ரூமு. எழுந்திரிச்சிட்டேன். ஐயோ என்னடா இது, பாம்பு, இந்த மரங்கிற ஒன்றும் காணோம். எங்கடா பாத்திர மதுரை முத்து எங்க அண்ணன் எவனையும் காணோம் அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறேன். ஆனா பெரிய ரிலீஃப். எந்த ரிலீஃப்? ஏதோ ஒரு பாம்புனா நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. கனவுல பாம்பு என்பது சூழ்ச்சியினுடைய ஒரு அடையாளம். பாம்பு என்பது புற சூழ்ச்சியினுடைய அடையாளம். அகத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதனுடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. ரெண்டுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஆனா பெரிய விடுதலை. என்ன விடுதலை? ஜெபிச்சா நல்லாயிடும். ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், கனவு போயிடுச்சு. முழிச்சு பார்க்கறேன், எனக்கு ஐயோ பரவாயில்ல, பாம்பு இல்லைல்ல, ஐயோ இந்த இடம் இல்லைல்ல, இது வேற இடம் மாட்டேங்குதுன்னு உடனே லைட்டை போட்டுட்டு என் ரூம்ல ஒரே ஒரு சுருவம் இருக்கு. என் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், என் ரூமுக்கு வர்றவங்களுக்கு ஒரே ஒரு சுருவம் மட்டும் எப்பயுமே வச்சிருப்பேன். அமலோற்ப மாதா சுருவம், நல்லா பெரிய சுருவம். லைட்டை போட்டுட்டு மாதாவை பார்க்குறேன். கீழே என்ன இருக்கும்? அமலோற்ப மாதா சுருவத்தில் சத்தமா வரலையே, பாம்பு. யாரு மிதிச்சிட்டு இருக்கிறா? இதை விட என்னங்க சாட்சியம் வேணும்? இதை விட என்ன சாட்சியம் வேணும் சொல்லுங்க? ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், கனவு போகுது, லைட்டை போடுறேன், பார்க்கிறேன் மாதாவை, மாதாவின் கீழே பாம்பு இருப்பது. கடவுள் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு எதிராயிருக்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் இதோ என் பாதத்துல வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்காக நான் கேட்டு ஜெபித்து தூங்கினதனால் வந்ததால் சூழ்ச்சிக்கு பயந்து இருக்கிற பல பேருக்கு இன்று கடவுள் சொல்வது, எல்லா சூழ்ச்சியும் பெரிய நாயகி அம்மாவுடைய பாதத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அவர் மிதித்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படவே பயப்படாத. இன்னைக்கு கடவுள் சொல்வதெல்லாம் கீழ்ப்படிதல் மட்டும்பா, கீழ்ப்படிதல் மட்டும். உன் உள்ளத்து விருப்பங்களை என்கிட்ட கொடுத்துட்டு ஜெப வாழ்வில் நிலைத்திரு.
ஜெப வாழ்வில் நிலைத்திருக்கிற போது எந்த சூழ்ச்சியும் உன்னை எதுவும் செய்யாது. ஜெபத்தில் நிலைத்திரு. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஜெபிக்கணும்னு நினைச்ச உடனே கனவு கலைஞ்சி மாதாவை பார்த்தா பாம்பு ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது, நீ ஒன்னும் கவலைப்படாதங்கிறது எவ்வளவு ஆறுதலான செய்தி. ஹல்லேலூயா. ஜோரா கரங்களை தட்டி அன்னையை மகிமைப்படுத்தலாமா? மகிமை சத்தமா. நம் எல்லாருக்குமான சூழ்ச்சி தேவ தாயினுடைய காலில் அவள் மிதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் கிறிஸ்துவ வாழ்வினுடைய சாரம்சம். ஒரு கிறிஸ்துவனா இருக்கணும்னா ஜெபத்துல தான் இருக்கணும். எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்துவ வாழ்வினுடைய சாரம்சம். யூத மதத்துல ஒரு பொன்மொழி இருக்கிறது. என்ன பொன்மொழி தெரியுமா? நீங்கள் செய்யும் எல்லா நற்செயல்களையும் விட பெரியது ஜெபம். நீங்கள் செய்யற எல்லா நற்செயல்களையும் விட மிக பெரியது, கிரேட்டர் திங் இஸ் பிரேயர். ஜெபம். அது எப்படியாப்பட்ட ஜெபம் தெரியுமா? குடும்ப ஜெபம், ஒரு குடும்ப ஜெபம். அதை எப்படி சொல்றாங்க யூதர்கள்? இரும்பை விட வலிமையான சுவரால் ஒரு மனிதன் சூழப்படுகிறான். சேர்ந்து ஜெபிக்கிற போது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சேர்ந்து ஜெபிக்கிறோம். பக்கத்துல யாருன்னு தெரியாது, சொந்தமா பந்தமா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் ஆண்டவரே. மனசுல நினைங்க. இன்னைக்கு நான் சொல்றப்பவே உங்க மனசுல நினைங்க, ஆண்டவரே எல்லாருக்கும் உங்களை தேடி வந்திருக்கிற இன்று ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற இந்த சகோதரன் யார் என்று தெரியவில்லை, இந்த சகோதரி யார் என்று தெரியவில்லை, எல்லாரும் சந்தோஷமா போகணும் ஆண்டவரே அப்படின்னு மனசார நினைங்க பார்ப்போம். அழகா சொல்லுகிறது யூத பொன்மொழி பாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கிற மனிதனுக்கு இரும்பை விட வலிமையான சுவரால் சூழப்பட்ட அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்கள் சாதாரணமானவங்க, அவங்கலாம் ஜெபம் பாருங்க, பயங்கரமா ஜெபிப்பாங்க, பயங்கரமா ஜெபிப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஜெபம் அவங்க வாழ்க்கையோடவே கலந்துருக்கும். ஏங்க, காலையில சூரியனை பார்த்தா உடனே கடவுளை புகழ ஆரம்பிச்சிடுவாங்க. நட்சத்திரத்தை பார்த்தா நன்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஒளி மின்னல் மழை கடல் எதை பார்த்தாலும் நன்றி சொல்லுவாங்க. ஒரு புதிய பொருள் வாங்கணும்னா ஒரு ஜெபம். ஒரு புதிய ஊருக்குள்ள போறப்ப, அந்த ஊருக்குள்ள கடந்து வர்றப்போ ஒரு ஜெபம். ஒரு பயணம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெபம். வீட்டை விட்டு வெளியேறும் போது ஜெபம். எப்போதும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். காரணம், கடவுளின் அருளின்றி எதுவும் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் நம்பி இருந்தார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் செய்யணும். நம்ம பல நேரம் நம்ம எல்லா இடத்துக்கும் வரோம், போறோம், எல்லாம் செய்யறோம். ஜெபத்திலே வரணும். நீ காலையில எழுந்தே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த பயணத்தில் அப்படியே மாதாவின் புகழ் பாடிக்கொண்டே வரணும். எல்லா சூழ்நிலையிலும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், எல்லாம் கடவுளின் அருளால் நடைபெறுகிறது. அதனாலதான் புனித பியோ சொல்றாரு, pray, hope and don't worry. ஜெபி, நம்பிக்கையாரு, கவலைப்படாத. மூணே வசனம் சொல்லுங்க பாதம். ஜெபி, ஜெபி, நம்பிக்கையாயிரு, நம்பிக்கையாயிரு, கவலைப்படாத, கவலைப்படாதே. Pray, hope and don't worry. புனித பியோ 5 காயம் வரம் பெற்றவர். எவ்வளவு ஒரு அருமையான தத்துவத்தை நம்ம கத்தறாரு பார். மகனே மகளே, நீ ஜெபி, நம்பிக்கையாரு, கவலைப்படாத, எதற்கும் கவலைப்படாத என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு எப்படி இந்த வசனம் பாருங்கள். இன்றைய பதிலுரை பாடலில் திருப்பாடல் 145:18, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். உண்மையாகவே அவரை தேடுவோருக்கு கடவுள் இரக்கத்தை எங்கனம் காட்டுகிறார், செயலில் எங்கனம் வெளிப்படுத்துகிறார் என்பதை விவிலியத்தில் பல இடங்களில் நம்மால் கோடிட்டு காட்ட முடியும்.
அமலேக்கியர்களோடு போர் நடக்கிற போது மோசே ஆரோன் செய்த காரியங்கள் நாம் மறந்துவிட முடியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அமலேக்கியர்கள் மிகப்பெரிய படைக்கலனோடு போருக்கு வருகிறார்கள். இஸ்ராயல் மக்கள் ஒரு சில மக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், கையில் கருவிகள் இல்லை. கடவுளை மட்டுமே நம்பி வாழுகிற ஒரு இனம். போர் துவங்குகிறது. மோசே சொல்லுகிறார், அவர்தான் கேப்டன், மிலிட்டரி கேப்டன் மாதிரி, நீங்க சண்டை போடுங்கள், நான் இன்னொரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறேன், அதுதான் ஜெபம் என அவர் மலைக்கு போறார். மலைக்கு போய் ஜெபிக்கிறார். கீழே போர் நடக்குது, அவர் அங்க ஜெபித்து கொண்டிருக்கிறார். விவிலியத்தில் நாம் எல்லாரும் வாசித்திருக்கிறோம், மோசேயின் கைகள் உயர்ந்திருந்த போதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் என வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுளை நோக்கி ஜெபிக்கிறப்ப கடவுள் எப்படி ஓடி வந்து கிருபை செய்கிறார் என்பதற்கு மாபெரும் உதாரணம் இது. பழைய ஏற்பாட்டிலே எலியா இறைவாக்கினர், அவரை ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ராஃபட் தான் சொல்லணும். அவ்வளோ புதுமைகள் அவரது வாழ்க்கையில. ஆனால் அந்த கைம்பெண்ணுடைய குழந்தை செத்து கிடந்தப்ப மேல் மாடியிலே மண்டியிட்டு கதறி ஜெபித்தார் என விவிலியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழுது ஜெபிக்கணும், அழுது ஜெபிக்கணும். அதுவும் மண்டியிட்டு. எலியா இறைவாக்கினர், மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினர், குழந்தையினுடைய உயிர் பிச்சைக்காக அவர் மண்டியிட்டு கதறி அழுது கடவுளை நோக்கி உரத்த குரல் எழுப்பி மன்றாடினார் என்றால் முழங்கால் யுத்தத்தினுடைய வல்லமையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல பேர் முழங்கால் யுத்தம்லாம் இருப்பாங்க. ரொம்ப நேரம் மண்டியிட்டு கதறி அழுகிற போது அதனுடைய வல்லமை தனியென நான் சொல்ல முடியும். இன்னொரு மாபெரும் உதாரணம் புதிய ஏற்பாட்டில திருத்தூதர்கள் பணிகள் நூல்ல 16ஆம் அதிகாரம் 25, 26 பைபிள் வச்சிருக்கிறவங்க அதை எடுத்து வாசிக்கலாம். சவுலும் சீலாவும் பிலிப்பு நகர்ல ஒரு பெரிய புதுமை செய்வாங்க. மந்திரவாதிகளுக்கெல்லாம் கோபம், நம்ம செய்யற வேலையை இவங்க செய்யறாங்களே, இயேசுவின் பெயரால் இவர்கள் குணப்படுத்துகிறார்களே, நமக்கு வருமானம் எல்லாம் போய்விட்டதே என சொல்லி என்ன செய்கிறாங்க? இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போய் நகரத்து தலைவர்களிடம் கொடுத்து அவர்கள் இருவரையும் சிறையில் இடுகிறார்கள். பைபிள் படிக்கிறப்ப கூர்ந்து கவனிக்கணும். ஒவ்வொரு வாக்கியமும் முக்கியம். பாருங்க, இதை நம்ம பலமுறை கேட்டிருக்கிறோம் நினைக்கிறோம். இப்ப நம்ம சொல்றப்ப ஓ இவ்வளவு விஷயம் இது உள்ள இருக்குதான்னு பார்க்கலாம். முதல்ல அவர்கள் இருவரையும் உட்சிறையில் தள்ளுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சாதாரண சிறை அல்ல, அது பல அடுக்கு பாதுகாப்பான ஒரு சிறை. உட்சிறையில் தள்ளிவிட்டு அடித்து கொடுமைப்படுத்தி அவர்கள் கால்களை கட்டி வைக்கிறார்கள். முடியல. நம்ம சில நேரங்களில் சாமி ஜெபிக்கிறியாப்பா, எங்க ஃபாதர் ஜெபிக்கிறது, சோறாக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஏம்மா ஜெபிமா, எங்க ஃபாதர் ஜெபிக்கிறது தலை வலியா இருக்குது சாமி. என்ன ஜெபினா ஃபாதர் கால் ஒரே குடைச்சலா இருக்குது, எங்க ஜெபிக்க நேரம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிச்சு உள்ள தள்ளி இருக்கிறாங்க, காலை தூக்கி மாட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் விவிலியம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், யாராவது வாசிங்க. திருத்தூதர்கள் பணி நூல் 16, 25, 26. கடவுளுக்கு புகழ்பா பாடி பவுலும் சீலாவும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தங்களது துன்பத்தின் மத்தியிலும் ஜெப வாழ்வை இழந்து விடாத இவர்கள் இருவரும் நமக்கு சவாலாய் இருக்கிறார்கள். பாருங்க, துன்பம் வந்துருச்சு, நம்மளை அடிச்சு ஐயோ நைய புடைச்சி உள்ள போட்டிருக்கிறானுங்கப்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று அல்ல. அந்த இரவு அவர்கள் இருவரும் இறைவனிடம் புகழ்பாக்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். கூர்ந்து கவனிங்க, இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் இருக்குது. மற்ற கைதிகள் பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கெட்டு போனவனுங்க. ஆனா என்ன நடக்குது? இவர்கள் செய்கிற வேண்டல்களை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். புதுமை எப்படி மாறுகிறது பாருங்கள்.
அனைவருடைய விலங்குகளும் கீழே கலன்று விழுந்தன. வெறும் பவுல் சீலா மட்டுமல்ல, எல்லாருடைய விலங்குகளும் கீழே கலன்று விழுந்தன. எல்லா சிறை கைதிகள் இருந்த கதவுகளும் திறந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தின் வல்லமை பாருங்க. பல நேரங்கள்ல மற்றவங்க ஜெபிக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட கடவுள் உனக்கு விடுதலையை செய்கிறார். மற்றவர்கள் ஜெபிக்கும் போது, அந்த ஜெப பாடலை கேட்கிற போது, மற்றவர்களுடைய ஜெபத்தில் பங்கெடுக்கிற போது, இவர்கள் எல்லாம் கைதிகள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அந்த புகழ்பாவை கேட்டுக்கொண்டிருந்ததாலே விடுதலை என்றாள். தம்மை நோக்கி மன்றாடுவோருக்கு கடவுள் எவ்வளவு வெகுவாக அருகில் வந்து உதவி செய்வார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 42:8 நம்ம வாசிக்கிறோம். அதனாலதான் எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி நான் மன்றாடுவேன். எனக்கு வாழ்வு தருகிற கடவுளை நோக்கி நான் எப்பொழுதும் மன்றாடுவேன். பவுலடியார் அதனால்தான் நம் எல்லாருக்கும் பார்த்து, குறிப்பாக தெசலோனிக்கேயர்கள், அது ஒரு யங் திருச்சபை, அந்த சின்ன திருச்சபையை பார்த்து, வளர்ந்து வருகிற திருச்சபையை பார்த்து, 1 தெசலோனிக்கேயர் 5:17 அவர் சொல்லுகிற வசனம் பாருங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். இடைவிடாது விட்றாதீங்கப்பா. ஜெபிக்கணும், ஜெயிக்கணும்னா ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஜெயிக்கணும்னா சத்தம் வரல. ஜெயிக்கணும்னா ஜெபிக்கணும். ஜெயிக்கணும்னா இன்னும் சத்தம் வரலையே. ஜெயிக்கணும்னா ஜெபிக்கணும். இடைவிடாது ஜெபிக்கணும். இடைவிடாது ஜெபிக்கணும். திருப்பாடல் 120 நம்ம அழகா வாசிக்கிறோம் பாருங்க. ரொம்ப அழகான ஒரு வசனம். திருப்பாடல் 121 நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். கூப்பிடு நீ, அவர் என்ன செய்வார்? குரல் கொடுப்பார். குரல் கொடுப்பார். அந்த ஒரு வரிகளை மட்டும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கூப்பிடு நீ, குரல் கொடுப்பார் என்ற வரிகள். கடவுள் நம்மை நோக்கி, அவரை நோக்கி மன்றாடுகிற நம் எல்லாருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்ற வரிகள் உணர்ந்து, எத்தனை முறை நாம் செபித்த போது கடவுள் பதில் தந்தாரே, நன்றி செலுத்தி இந்த வரிகளை மட்டும் பாடுவோமா? கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார். நன்றியோடு குறைகள் எல்லாம் ஆமென் நிறைவாக்குவார். உணர்ந்து கைகளை மட்டும் உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? கூப்பிடு நீ, குரல் கொடுப்பா. ஆண்டவரே, எத்தனையோ முறைப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. அடுத்த வரி உண்மையாக தேடுவோரே. நாங்களா உண்மையா தேடி வர்றோம்பா, உள்ளத்தில் வந்திடுவா. அப்படியே கரங்களை தட்டி பாடலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த 4 வரிகளை எல்லாரும் சேர்ந்து பவுல் சீலா ஜெபித்தது போல புகழ்பா பாடிக்கொண்டே, கேட்கும் போதே விடுதலை, கேட்கும் போதே நம் விலங்குகள் கீழே விழுகின்றன, கேட்கும் போதே சிறை கதைகள் எல்லாம் உடைகின்றன என்றால் நம் வாழ்வின் பிரச்சனைகள் எல்லாம் இந்த புகழ்பாக்களாலே கடவுள் தவிடுபடி ஆக்குகிறார் என்ற நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுவோமா? கூப்பிடு நீ, குரல் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, குரல் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஹல்லேலூயா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டா
இயேசு ராஜா வந்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. மீண்டுமா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். தாமஸ் அக்வினாஸ்னு ஒரு புனிதர், மிக சிறந்த ஒரு புனிதர். அவர் சொல்றாரு, prayer has wrought many things to me than my studies. என் படிப்பெல்லாம் விட எனக்கு ஜெபம் பல வெற்றிகளை பெற்று தந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் மக்களா மாறணும். ஜெபம்னா ஏதோ கடமைக்கு நம்ம ஜெபமால சொல்றோம், அல்லது கடமையில பூசையில நம்ம பதில் சொல்றோம், அப்படி அல்ல. எல்லா சூழ்நிலையும் ஜெபமாக மாற்றுவது. வீட்டில் வேலை செய்யறப்ப அப்படியே துதி பாடுவது, ஜெபிப்பது. எங்க அம்மா ஹிந்துல இருந்து கிறிஸ்டியன் ஆனவங்க, ஹிந்துல இருந்து வந்தவங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கடவுள் ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கார் பாரு. அவங்க காலையில எழுந்து 4 மணிக்கெல்லாம் டீச்சர், அவங்க கவர்மெண்ட் டீச்சர், 4 மணிக்கு எழுந்திருச்சு எங்க அப்பா உபதேசியார், அவரையும் எழுப்பி கோயில் மணி போய் அடிங்கம்பார். 4 கிலோமீட்டர் எங்க வீட்டில இருந்து கோவிலுக்கு போறதுக்கு கங்கவள்ளியில. எங்க அப்பா சைக்கிள் எடுத்துட்டு போய் 5 மணிக்கு பெல் அடிக்கணும். 4 மணிக்கு அவங்கள எழுப்பிவிட்டு எங்க அம்மா வீடு கூட்டுவாங்க, மாப் பண்ணுவாங்க. அதை செய்யும் போது பாடல் பாடிக்கொண்டே செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ அம்மா வேணாமா, கொஞ்சம் தூங்க விடுமா, நாங்களாம் பசங்க. ஆனா அம்மா விட மாட்டாங்க. பல நாள் கழித்து நான் யோசித்திருக்கிறேன், அந்த புகழ்பா என் வாழ்க்கையில் எவ்வளவு விடுதலையை பெற்று தந்தது. என் தாயின் புகழ்பா, எங்க அம்மா பாடின பாட்டு எவ்வளவு வெற்றிகளை என் வாழ்வில் பெற்று தந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கும் மக்களா நம்ம மாறணும்பா. அதான் பவுலடியார் திரும்ப திரும்ப எப்பயும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாது ஜெபித்திருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. கெட்டதோ நல்லதோ நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நோயை கொடுத்திருக்கிறீங்க, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த பிரச்சனை ஒரு சின்ன சிக்கலா இருக்கு சாமி, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி நன்றி நன்றி. அதான் பியோ அழகா சொல்றாரு, pray, hope and don't worry. ஜெபித்திரு, நம்பிக்கையா இரு, எதற்கும் கவலைப்படாத. ஆனா அந்த இடைவிடாது ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு எப்பயும் இருக்கணும். கோயிலுக்கு சும்மா மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கோவிலுக்கெல்லாம் வர்றப்ப ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டு தனி ஜெபம், ஃபாதரும் அதை இன்சிஸ்ட் பண்ணுவார் நம்புறேன். தனி ஜெபம் முக்கியம். குடும்பமா இங்க வரீங்களா, ப்ரேயர் எல்லாம் முடிச்சு மாசெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். கோயம்புத்தூர்ல இருந்து சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறேன், ப்ரெசன்டேஷன் சிஸ்டர்ஸ். ஃபாதர் முடியப்பன்னு ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். ரொம்ப ஃபேமஸ் ப்ரீஸ்ட் கோயம்புத்தூர் டைசஸில். அவரு எங்களுக்கெல்லாம் வந்து ஆன்மீக குரு. செமினேரியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆக்டர் ரகுவரனுக்கு அவர் ஹெட் மாஸ்டராக இருந்தாராம். அப்பனா பார்த்துக்கு, பயங்கரமான ஆள், ஹைட்டாக இருப்பார். அவர் கரெக்டாக அப்படி கிராஸ் பண்ணி போனாருன்னா, எங்களுடைய கிளாஸ்ல இருந்து கிராஸ் பண்ணி போனார்னா நேராக சாப்பலுக்கு தான் போவார். கரெக்ட் டைம் நாங்கள் இருந்த வர 12 மணி ஆனிச்சுன்னா அவர் கரெக்டாக கிராஸ் பண்ணுவார். அவர் கிராஸ் பண்ணாலே நாங்கள் சொல்லுவோம், ட்ரெயின் போகுதுரா, மணி 12 ஆச்சு. நேராக ப்ரேயருக்கு போவார். ஒரு டைம் நான் லீவில் மெட்ராஸில் எலியாட்ஸ் பீச்சில் இருக்கிறேன். சும்மா போய் பீச் பார்த்துட்டு நானும் எங்கள் அண்ணன் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரோம். வந்தால் தூரத்தில் இவர் மாதிரியே ஒருத்தர் போகிறார். என்னடா இது, நம்ம முடியப்பன் ஃபாதர் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன், தூரமாக இருந்து பார்க்குறேன். சரி கிட்ட போய் பார்க்கலான்னு கிட்ட போனால் அவரே தான். உடனே நேராக போனோடனே, என்ன மேன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னாரு. ஃபாதர் லீவில் வந்தேன் ஃபாதர் எங்கள் மாமா வீட்டுக்கு. அதான், அப்படியா, பீச் பக்கம் சுற்றி பார்க்குறியா, என்ஜாய் பண்ண, அப்படியே சிலுவை போட்டுவிட்டு போயிட்டார்.
நானும் தேங்க்யூ ஃபாதர்ன்ட்டு திரும்ப பீச்சுக்கு ஓடுறேன். கொஞ்ச நேரம் யோசித்தேன், அவர் எங்கு போகிறார்? பார்த்தா அப்படியே பெசன் நகர் சர்ச்சை நோக்கி அவரது பாதங்கள் போகிறது. வாட்சை பார்த்தேன், 11:55. சரியா 12 மணிக்கு அவர் கோவிலுக்கு ஜெபிக்க போகிறார். வெறுமனே பிரதர்ஸுங்களுக்கு முன்னால நம்ம ஒரு கடமையாக செய்ய வேண்டும் என்ற நிலை இல்லாமல் தன் வாழ்வின் எல்லா சூழமைவிலும் இடைவிடாது ஜெபிக்கும் பழக்கம் அது இருக்கிற போது கடவுள் நம் வாழ்வில் செயலாற்றுவதை மிக ஆழமாக நம்மால் உணர முடியும். இயேசுவின் வாழ்வையே பாருங்க, ஒவ்வொரு நற்செய்தியிலும் நம்மால் புரட்டி சொல்ல முடியும். மத்தேயு நற்செய்தி 14:23, மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறி சென்றார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, மார்க் நற்செய்தி 6:46 அவர் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு, மக்கள் ஸ்வீடர்கள் எல்லாத்தையும் விடை பெற்று, தம்பி டைம் ஆகுது, உடனே ஒரு மலை மீது ஏறி ஜெபிக்க சென்றார். மார்க் 6:46. இதை நான் வாசிக்கிறப்ப விடை பெற்று கொண்டு ஜெபிக்க போனார். போன வருஷம் நம்ம டைசஸ்ல வேலை செஞ்ச ஃபாதர் ஹென்றி பொனால், எம்இபி சாமியார், பிரெஞ்சுக்காரர், அவர் தான் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். என்னை பார்க்கறதுக்கு வந்தார். எங்கள் வீட்டெல்லாம் பார்த்துட்டு நான் இப்போ இருக்கிற எல்ஆர்ஆர்சி நிறுவனத்தில் 3 நாள் தங்கியிருந்தார். நாங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம் சாயந்தரம், அவர்கிட்ட உட்காந்து எல்லாரும். இந்த விடை பெற்று கொண்டு ஜெபிக்க போனாருங்கிறது அவரை நினச்சா எனக்கு ஞாபகம் வருது. பேசிக்கிட்டே இருந்தாங்க, நல்லா கலகலன்னு பேசிகிட்டு இருந்தார். ஃப்ரான்ஸில் இட்லி நாங்கள் இப்படி செஞ்சோம், குழம்பு இப்படி வந்துச்சு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். திடீர்னு எழுந்திருச்சு, சாரி இட் இஸ் டைம் ஃபார் ப்ரேயர் அப்படின்னு போய் கதவை சாத்திக்கிட்டாரு. எங்கள் அப்பா நாங்களாம் அங்கேயே உட்காந்துருக்கணும். 20 மினிட்ஸ் என்னடா பண்ணுறாருன்னு எட்டி பார்த்தேன். பிரேவரி, குருக்கள் படிக்க வேண்டிய பிரேவரியை அவர் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டார். சாரி இட் இஸ் டைம் ஃபார் ப்ரேயர். ஜோரா அந்த ஃபாதருக்கு கரங்களை தட்டலாமா? இது நமது நெஞ்சத்தை தட்ட வேண்டும். இயேசுவின் பிள்ளை என்றால், மாதாவின் பிள்ளை என்றால், நாம் தேடியது எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நாம் கேட்பது எல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால், ஜெப வாழ்வில் நிலைத்திரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுனுடைய வாழ்வு எல்லாமே ஜெபம்தான். அவர் எல்லாத்தையுமே ஜெபமா மாத்தினார். அவர் திருமுழுக்கு பெறுகிற போது இறைவனை வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். இயேசு திருமுழுக்கு பெறுகிற போது அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுதுதான் வானம் திறந்தது என்றால், வானம் நம் வாழ்விலும் திறக்கப்பட ஜெப வாழ்வில் நிலைத்திருப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெப வாழ்வில் நிலைத்திருக்க தூய ஆவியின் துணையை வேண்டுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார், without Holy Spirit you cannot pray. தூய ஆவியே எங்களுக்கு துணையா வாங்கப்பா. ஜெப வாழ்வை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெப ஊழியர்களாக சாத்தானை எதிர்த்து போரிட வேண்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இனி ஜெபம் என்னும் ஆயுதம் கொண்டு எதிர்த்து நிற்க தூய ஆவியே எங்களுக்கு ஜெபிக்க கற்று தாங்கப்பா என சொல்லி இந்த பாடல் வழியாக பாடி இந்த மறையுரையை நிறைவு செய்வோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. மீண்டுமாக சேர்ந்து இந்த 2 வரிகள். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு ஆமென். விளக்கங்களை அறிந்திட இயேசுவே, வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.
வசனம் அறிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. இதோ நாங்கள் மீட்பின் வரலாறு முழுவதையும் அகழ்ந்தெடுக்கிற போதெல்லாம் நிலைத்து நிற்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம் அப்பா. அந்த ஜெப ஆவியை எங்களுக்கு இன்னைக்கு தாங்க சாமி. பல நாள் எங்கள் வாழ்வில் போராட்டங்கள் ஆண்டவரே, பிரச்சனைகள் ஆண்டவரே, பாம்பின் சூழ்ச்சிகள், இவற்றையெல்லாம் எதிர்த்து நிற்க முடியாமல் கலங்கி தவிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, வேதனை அதிகமாகிற போது, கண்கள் கண்ணீர் குளமாகிற போது, மனதில் தெம்பு இல்லாத போது சாமி, பலமற்ற நிலையில் நாங்கள் சரிந்து விழுகிறோம் சாமி. ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. எங்கள் மீது ஜெபத்தின் ஆவியை நிறைவாய் பொழிந்தருளும் சாமி. ஜெபம் ஒன்றே ஜெயம். நாங்கள் ஜெபிக்கணும்னா ஜெப ஆவி எங்களில் இருக்க வேண்டும் சாமி. ஆண்டவரே, இதோ தந்தை பியோ சொன்ன வரிகள், pray, hope and don't worry, இன்று நாங்கள் இந்த ஆலயத்திலிருந்து எடுத்து செல்லுகிற 3 செல்வங்களாக பார்க்கிறோம். இனி நாங்கள் ஜெபிப்போம், இனி நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருப்போம், இனி நாங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டோம் என்றால் மீண்டுமா எங்கள் எல்லாரையும், குறிப்பாக இந்த ஆலயத்திலே உம்மை தேடி வந்திருக்கிற எல்லாரையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்த அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களுடைய காணிக்கை இந்த மாதிரி செங்கல் வாங்கியிருந்தா அதை கையில் பிடிச்சிங்க. கவரும் கையில்